ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்திரி பழம் அன்றைக்கி நம்ம பார்த்தோம். போன வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் முந்திரி பருப்பு அந்த பழத்தை பற்றி வீடியோ. அந்த பழம் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பழம் வந்து நான் போன வீடியோவில் வந்து பயன் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். முந்திரி பருப்புக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, அந்த பழம் வந்து வேஸ்ட்டு, கீழே தான் நம்ம போடுறோம்னு சொன்னேன். ஆனால் இல்லை, நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பெரியவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்ததில் வந்து நிறைய சொல்கிறாங்க, அந்த பழத்தில் வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. நீரிழிவு நோய்க்கெலாம் எல்லா பிரச்சனைக்கும் வந்து இதில் வந்து தீர்வு இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம், விட்டமின் சத்து வந்து இதில் நிறைய இருக்குது. சுகர் பேஷண்ட்க்குலாம் வந்து நல்லா உதவுது, வயசானவங்களுக்கு. இதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது, அது வந்து உண்மைதான். பட் ஆனால் வந்து இதை வந்து பீஸாக போட்டு அதில் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றாங்க, அது வந்து நல்லா இருக்கு. அதனால வந்து நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வீட்டில் போய் வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணி நான் வந்து எப்படி அதை வந்து சாப்பிட்லாம், இதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நான் நிறைய சொல்கிறேன். நீங்களும் வேணா கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், பெரியவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்க. நான் பெரியவங்ககிட்டலாம் கேட்டதில் வந்து இதில் நிறைய பலன் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரி, வீட்டில் போய் இதில் என்னென்ன எப்படி பண்ணலாம், ஜூஸ்லாம் போட்டு குடிக்கலாம். இது போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே நாங்கள் திரும்ப இந்த மலைக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இதோட பூவை பாருங்கள், இதோட பூவை பார்த்தீங்களா, ரெட் கலர் பழத்துக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் பூ இருக்கும். தோட்டத்தில் நம்ம வேணும்னா வந்து விரும்பி சாப்பிட்றவங்க வேணும்னா வந்து இந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தோட்டத்துலலாம் எந்த யூஸுமே இல்லை, பிடுங்கி கீழே தான் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயே கீழே வந்து நிறையா பழம் வந்து போட்டிருக்காங்க. பிச்சு அந்த மேலே இருக்க அந்த முந்திரி பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இதை வந்து தூக்கி கீழே போட்டு விட்டுருவாங்க. இது வந்து அவங்க இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் சாப்பிடும் போது அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக போக சாப்பிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும். ஆனால் தொட்டோன்னே வந்துடும் பாருங்க, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து இதை முந்திரி பருப்பை வந்து இப்படி ஒரு பக்கம் இப்படி ரோல் பண்ணோன்னே இப்படி வந்து ஒரே இதோட இப்படி ரோல் பண்ணோன்னே வந்துடும். இது வந்து காயாக இருக்குது. பழமாக இருந்தால் தான் நம்ம பிடுங்கினோன்னே ஈஸியாக வரும், காற்றடிக்கும் போது வந்து கீழே விழுந்துடும். காயாக இருந்தாலும் வராது. கலரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே வந்து க்ரீன் கலர் பழம் இருக்குது பாருங்கள், அதே வந்து க்ரீன் கலர் தான். இங்கே பார்த்தீங்களா, க்ரீன் கலர் பழம் வந்து இங்கே பாருங்க, தெரியுதா, இப்படி புஷ் பண்ண அந்த இது பழம் வந்து இப்படி உள்ளே போகுது பாருங்க. தண்ணி அப்படியே மேலே பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். பார்த்தீங்களா, அன்னைக்கு போன வீடியோலேயே நாங்கள் பிஞ்சு பார்த்துருப்போம் இதில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அங்கே எல்லோ கலர் பழம் இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டினா தெரியும், அங்கே இருக்கு எல்லோ கலரில். எப்படி பிடுங்கணும்னா ஈஸியாக வந்துருச்சு. கீழே காற்றுக்கே வந்து ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துடும். இப்போ எவ்வளோ காற்றடிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கீழே விழுந்துடும். மறுநாள் காலையில் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து இதை பிச்சு போட்டுட்டு இதை மட்டும் விற்பனைக்கு வந்து அனுப்பிடுவாங்க. இது வந்து சின்ன காய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் பெருசாலாம் ஆகலை. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பிடுங்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க இந்த காய். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து பிடுங்கணுன்னே இதில் வந்து ஒரு தண்ணி மாதிரி வரும், பால் வரும். இந்த பாலை வந்து கையிலையோ கண்ணுலையோ பட்டுச்சுன்னா வந்து கை வந்து புண்ணாயிடும், கண்ணு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அது வந்து உடைக்கும் போது அந்த கம்பெனிக்கெலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும், இது வந்து பெரிய வேலையெல்லாம் இருக்குது. நிறையா வறுத்து அது மிஷினில் போட்டுலாம் உடைப்பாங்க. கையிலலாம் ரொம்ப சேஃப்டியோடு தான் இதெல்லாம் உடைப்பாங்க. ஏன்னா ரொம்ப கையில் ஒரு லைட்டாக அந்த பால் பட்டுச்சுனாலே போதும், உடனே கையெல்லாம் அப்படியே வெந்து புண்ணாக போயிடும். அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கையெல்லாம் பார்த்துருந்தீங்க, அந்த ஊரில் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பருப்போட விலை வந்து
800-900 ரூபா வரைக்கும் வந்து இது வந்து விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, இன்னும் நிறைய நேமெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன தூளை கூட அந்த பருப்புலேருந்து விட மாட்டாங்க, உள்ளே இருக்கிற அந்த பருப்புலேருந்து. இல்லை கம்பெனி பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க அப்புறம் போய் அந்த பக்கம்லாம் நிறைய இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே அன்னைக்கே சொன்ன ஊர் நேம்லாம் தேனி அப்படின்னு ஃபுல்லாக எல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் புளிய மரம் மட்டும்தான். தொட்டோன்னே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம பிடிங்கிட்டு போய் இதை கட் பண்ணி வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த பழம் வந்து பிடிங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம கழுவி பீஸ் போட்டு சாப்பிடலாம் வாங்க. வந்து அறுக்கிறோம், இதை வந்து அறுத்து வந்து கீழே போட்டுறணும். இதை அப்படி அறுத்தா வேஸ்ட் ஆகிடும், தண்ணியெல்லாம் கத்தி வருது. இப்போ சாரெல்லாம் வேஸ்ட்டாக போட்டுறோம். உங்ககிட்ட நல்லா சூப்பராக கத்தி இருந்துச்சுன்னா நீங்களாம் ஒழுங்காக வச்சுருங்க. இப்படி அறுக்கும் போது நிறைய சாறு வந்து வேஸ்ட் ஆயிடுது. இங்கே பார்த்தீங்களா, இது சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள பார்க்க. முடிவு பாருங்க சூப்பரா. அப்படியே இதுக்குள்ள உப்பு மிளகாப்பொடி போடலாம். உப்பு போடணும், மிளகாப்பொடி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா போடாதுங்க. தூயாச்சு மிளகாத்தூள், உப்பு இருக்கும். உப்பு மிளகாப்பொடி மட்டும் போட்டால் போதும். உப்பு வந்து கண்டிப்பாக போடணும், ஏன்னா உப்பு போட்டால் தான் தொண்டையில் வந்து அந்த கரகரன்னு இருக்கிறதுன்னு தெரியாது. மிளகாப்பொடி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பழம் வந்து ஆரஞ்சு பழத்தில் விட, ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை விட 5 மடங்கு வந்து அதிகமான வந்து சக்தி வந்து இந்த பழத்துக்கு வந்து இருக்கான். ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடும் போதே உடம்புக்கு வந்து எவ்வளோ பலம் கிடைக்குது. அப்போனா 5 ஆரஞ்சு பழம் சாப்பிடும் போது எவ்வளோ பலம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த பழத்தில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீரிழிவு, ரத்த அழுத்தம், இதில் இந்த நோயெல்லாம் வந்து இது வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசானவங்களுக்கு வந்து சுகரு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் சி வந்து கம்மியாக இருக்கவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கர்வின்ற நோய் வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நோய்க்கு வந்து இந்த பழம் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கு. இதுல வந்து நிறைய வந்து நார்ச்சத்து தான் அதிகமா இருக்கு. இந்த பழத்தவே நம்ம சாப்பிட்டோம்னா தெரியும், இதுல உள்ள தண்ணியை மட்டும் தான் சாப்பிடுறோம். இந்த சக்கையை வந்து நம்ம கீழே தான் வந்து போட்டுருவோம். இங்க பாருங்க, இந்த தண்ணியை மட்டும் தான் இப்ப வந்து நம்ம சாப்பிட போறோம். இந்த சின்ன பீஸா தான் இருக்கு, இதுலயே எவ்வளவு வாட்டர் வருது பாத்தீங்களா, அவ்வளவுதான். இந்த சக்கையை வந்து நம்ம கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த மாதிரி வந்து கிடைச்சிச்சுன்னா வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நான் தான் போன வீடியோவில் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய்.